ஹலோ காய்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குல்ல, அந்த குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கேன். என்ன தான் நம்ம பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும், அதுக்கு முன்னாடியே அண்ணனோட பிள்ளைங்க, அக்காவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உறவு வரும் பார்த்தீங்களா? அந்த பிள்ளைங்களை என் பிள்ளைங்களாம் நினச்சி வளர்க்குற ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். எங்கள் அண்ணனோட பிள்ளைங்க, அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கேன். அவனை கூட்டிகிட்டு வர போகும்போது என்னவோ தெரில, என்னை மறந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா என் பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். யாரெல்லாம் இதே மாதிரி உங்களுடைய அண்ணன் பிள்ளைங்களையும் அக்கா பிள்ளைங்களையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போவீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவனுடைய ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் இவனை கூப்பிட்டு வரும்போது ஒரு டென்ஷன் எனக்கு கொடுப்பான் பாருங்கள். மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னே வெளில ஏஞ்சி ஓடி வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, எங்கள் அப்பா வந்திருக்காங்கன்னு வெளில வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்குட்டி நாங்கள் வந்திருக்கிறத பார்த்துட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக யார்கிட்டையாவது பேசிட்டு நின்றுட்டுருப்பான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. வெளில ஏஞ்சி வரவே மாட்டான். எங்கள் அத்தை வந்திருக்காங்க, நான் வெளில ஏஞ்சி வரேன்ட்டு ஒருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு வர மாட்டான். அப்படியே உட்காந்துட்ருப்பான். அந்த மாதிரி என்னை வெறி ஏற்றி பார்ப்பான். அதுக்காகவே நானும் அவனுக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு விடுற ஸ்கூலுக்கு 2:40க்கா போனேன். அப்படி போயும் இன்றைக்கும் அவன் வெளில வரலைங்க. ரொம்ப லேட் பண்ணுவான். இந்த ஸ்கூலில் அவன் 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கான். இப்போ வரைக்குமே கிளாஸ் ஃபஸ்ட்டு தான் வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக வெளியில் வரப்போகிறாங்க. வெளில என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கையில் லஞ்ச் பேக்கை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பான். போய் என் வண்டிக்கிட்ட போய் நின்றுவான். வண்டியில் ஏறுங்க சார் அப்படின்னு சொன்னால் தான் சார் ஏறுவாங்க, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க. இதுதான் கைஸ் நடக்குது தினமும். இதே மாதிரி மினி விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.